ஹாய் வெல்கம் டு இனியன்ஸ் கரண்டி. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேரமல் பாயாசம் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்னா ஊற வச்ச அவல், சர்க்கரை, பால். அப்புறம் சர்க்கரையை போட்டுக்கலாம். கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் காய்ட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக இருக்குப்பா. 1 2 3. சாதாரண பாயசம் மாதிரி இல்லை, கேரமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆதாரம் சுவையாக இருக்கும். முந்திரி ஜாஸில் இது நம்ம உரத்து போடுறதில்ல. கேரமல் பாயசத்தில் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். அது ஸ்வீட்டாகவே இருக்கும். பால் காய்ச்சி இப்போ நம்ம அவல் போட்டுக்கலாம். அவல் போட்டாச்சு. இப்போ நம்ம கரை விட்டுக்கலாம். நல்லா ஊற்றி பண்ணிக்கலாம். ஊற்றிக்கலாம், மச்சை ஊற்றிக்கலாம், மச்சா ஊற்றிக்கலாம். களை விடும்போது எவ்வளோ அழகாக பாருங்க. ஒயிட் வந்து இப்போ 2 கலர் ஒன்றா சேர்ந்து வச்சு கேரமல் கலர் ரொம்ப அழகாக இருப்பாருங்க. ஏதாச்சும் ஆடி தர போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். பேயத்தவங்களாம் பட்டுக்கலாம். ஒன்றுதான் எடுமங்களே. நான் 3 லட்சம் போட்டேன். இப்போ நம்ம வர பாத்திரத்தை மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுலை மாற்றிக்கலாம். கொடு இந்தா கீழே வை. வைங்க வைங்க வை வச்சிரு, பரவாயில்ல. கொடு. நம்ம மாற்றிக்கலாம். நல்லா நீங்களே இந்த மாதிரி செஞ்சுப்பாங்க. கேரமல் டேஸ்ட் சூப்பராக இது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். முந்திரி ஜாஸ்திலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். அதுவும் செம்ம டேஸ்டாகவும் இருக்கும்.
பாய். நாங்கள் சாப்பிட போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. யூஸ்